Grace College of Engineering Mobile Application Development Lab. Exercise number 8. Android applications writes data to SD card. Android application டெவலப் பண்ண போகிறோம். அது வந்து டேட்டாவை ரைட் பண்ண போது ஸ்கேன் டிஸ்க் கார்டு மெமரி கார்டில் ரைட் பண்ண போது அண்டு ரீட் பண்ணுற ப்ராசஸ் ரெண்டுமே சேர்த்து நம்ம வச்சுருக்குறோம். ஸோ ப்ரொசீஜர் எல்லா எக்ஸசைஸ் மாதிரியும் சேம். கோடிங்கில் வந்து XML கோடிங் யூஸ் பண்ணி வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்டு ஆப் வந்து இப்படி தான் இருக்கணும், ஃப்ரண்ட் பேஜ் இப்படி இருக்கணும், அதில் இத்தனை பட்டன் இருக்கணும், இந்த மாதிரி டெக்ஸ்ட் வியூ இருக்கணும், இந்த மாதிரி ஹெட்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அதனுடைய வித்து ஹைட்டு, ஒவ்வொரு பட்டனுடைய வித்து ஹைட்டு, என்ன லேஅவுட் வைக்கிறோம், லீனியர் லேஅவுட்டா, அப்ஸ்ட்ராக்ட் லேஅவுட்டா, ரிலேட்டிவ் லேஅவுட்டா, என்ன லேஅவுட் வைக்கிறோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாக்ஸ் வந்து இருக்கும். அது மாதிரி வச்சு டிசைன் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து நம்மளுடைய ஜாவா கோட் இல்லை மேனிஃபெஸ்ட் அந்த XML கோடுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பெர்மிஷன்ஸ் டேக் 2 டேக் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். பெர்மிஷன் டேக் எப்படி வந்து ரைட் மட்டுமா இல்லை ரீடு மட்டுமா, என்ன மாதிரி பெர்மிஷன் கொடுக்குறோம். இப்போ சிடிலலாம் பார்த்தோம்னா காம்பேக்ட் டிஸ்க் CDRன்னு போட்டிருப்பாங்க, அது வந்து ரீட் ஒன்லி. இந்த சிடியில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம ரீட் மட்டும் பண்ணிக்கலாம். பட் சிடியில் இருக்கிற கண்டென்ட் கூட நம்ம எதுவும் ஆட் பண்ண முடியாது. ரைட் பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா சிடியில் இருக்கிற கண்டென்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதில் இருக்கிற கண்டென்ட் கூட புதுசாக நம்ம ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் பெர்மிஷன். ஸோ இந்த 2 பெர்மிஷனுமே நம்ம கொடுக்குறோம். அந்த இதுக்கு வந்து டேக் எழுதியிருக்கோம் XML கோடிங்கு மேலே. ஓகேவா. அடுத்து ஜாவா கோடிங் எழுதுகிறோம் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸுக்கு. ஸோ பேக்கேஜஸ், அதுக்குரிய தேவையான எல்லா பேக்கேஜஸ், கிளாஸஸ், லைப்ரரிஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ பேக்கேஜஸ் இருக்குது, எல்லா பேக்கேஜஸையும் நம்ம லேர்ன் பண்ணி படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மெயின் ஆக்டிவிட்டியாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் ஆக்டிவிட்டியிலேருந்து. ஸோ எந்த வித ஆக்டிவிட்டினாலும் முதல்ல நம்ம அதை க்ரியேட் பண்ணணும், அதை கிளிக் பண்ணணும். அந்த ஆக்டிவிட்டியில் கிளிக் பண்ணால் நமக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கிற மாதிரி தான் நம்ம செட் பண்ணுவோம் எல்லா ப்ரோக்ராம்லையுமே. முதல்ல அந்த ஆக்டிவிட்டியை கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் நம்ம எதாவது கிளிக் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இந்த 3 மெத்தடுக்கு கண்டிப்பாக வரும், கம்பல்சரியாக வரும். 3 மெத்தடுக்குலையும் நம்ம வந்து எழுதுகிறோம். அப்புறம் இது வந்து ஃபைல் ஸ்கேன் டிஸ்கில் நம்ம ஃபைலை வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ண போகிறதுனால இதுக்கு தேவையான கிளாஸஸ், புதுசாக வர கிளாஸஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், அப்புறம் டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம்னா கண்டினியூஸாக ஒரு ஃப்ளோ, கண்டினியூஸாக ஒரு டேட்டாவை நம்ம வந்து எதுலையாவது வாங்குறது தான் வந்து ஸ்ட்ரீம். ஸோ ஃபைல் இன்புட், அந்த ஃபைலை நம்ம இன்புட்டாக கொடுக்கணுன்னா ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற கிளாஸ் இருக்கணும். அந்த கிளாஸுக்குள்ளே கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மெத்தட்ஸ், வேரியபிள்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இந்த அப்ளிகேஷன்ஸில் ஒர்க் ஆகணும்னா இந்த ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம்ங்கிற கிளாஸ் நம்ம இதுவரை கொண்டு வரணும். அடுத்து டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் இருக்குது. பஃபர் ரீடர் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இருக்குது. ரீட் பட்டன். ஸோ ரீட் பட்டன்ங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணானா நம்ம என்ன பண்ணுறோம்னா ரீட் பண்ண போகுது. ஸோ அது லிசன் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஏதாவது டேட்டா கொடுப்பாங்களா ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஏதாவது டேட்டா வந்ததுன்னா அது வந்து இந்த டேட்டாவை ரீட் பண்ண போகுது பட்டன் கிளிக் பண்ண போகுது. ஸோ பஃபர் ரீடர், ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் இதெல்லாம் வந்து கிளாஸஸ் டு ரீட் அண்ட் ரைட் த ஃபைல்ஸ். ரைட். ஓகே, நம்மளுடைய அவுட்புட் வந்து அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி வரப்போகுது. இதை எந்த ஃபைலை ரீட் பண்ணணும், ரீடிங் அண்ட் ரைட்டிங் டு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ ரீட் பண்ணோன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது ரீட் ஆப்ரேஷன் நடக்கு. இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம ஏதாவது டைப் பண்ணிவிட்டு அதை சேவ், அது ஏதாவது ஃபைல் அட்டாச் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நமக்கு நடக்குது. நம்மளுடைய அவுட்புட் பார்த்துடலாம். பண்ணும்போது ரன் பண்ணுறோம். கிரேடில் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ரீடிங் அண்ட் ரைட்டிங் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இதில் நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக அது என்ன பண்ணிடும், ரைட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அதை கொடுத்ததை ரீட் பண்ணோன்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட் பண்ணிடும். என்ன டேட்டா கொடுத்தோமோ அது நமக்கு அவுட்புட்டாக தருது. ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.